ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சூப்பராக அருமையாக டீ கடை கஜரியா செய்யலான்னு இருக்கேன். மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு நம்ம முறுமுறுன்னு சாப்பிட்டாவும் உள்ளே இருக்க மாதிரி சூப்பராக ஒரு கஜரியா செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின கோதுமை மாவு தான். 1/2 கப்பு வெல்லம் அதே அளவுக்கு. பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த பேனில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப்பு பொடிச்ச வெல்லத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது பாகு பதம் தேவையில்லை, சும்மா கரைஞ்சா போதும். இது அதிகமாக ஸ்வீட் வேணும்னா கூட நம்ம இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சொன்னாங்களா, 1 கப்பு கோதுமை மாவு இதில் போட்டுடலாம். ஆறுன ஏற்பாடு கோதுமை மாவுக்கு அடுத்து 2 ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம். அது வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையும் பரவாயில்ல. ஆனால் ரவை உப்புமா, வெள்ளை ரவை தான் இது, உப்புமா செய்கிற ரவை. 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை வச்சு நுணுக்கணும் ஏலக்காய் பவுடரு, இது 1/2 ஸ்பூனு. சால்ட் கொஞ்சம் தான் தேவைப்படும், ஏன்னா இது ஸ்வீட் செய்கிறதுனால. ஆப்ப சோடா மாவு 1 சிட்டிக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய்யும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை நம்ம எண்ணெயும் காய்ச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்போ நெய் போட்டேன். இது நம்ம அப்படியே இதை கை வச்சு கலரிக்கலாம். இந்த மாதிரி கலக்கிட்டு நம்ம இதில் ஆப்ப சோடா மாவு, உப்பு, நெய்யெல்லாம் போட்டுறதுனால நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். அது வெல்லம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், அந்த மாவு நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இறுகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. இது நம்ம ரவையெல்லாம் நல்லா ஊறி இந்த பதத்தை வந்துடுது. இப்போ நம்ம இதை எடுத்து லேசாக எண்ணெய் தொட்டு கையில் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே இந்தமாரி உருட்டி வாழை சைஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். தீ அதிகமாக இருக்கக்கூடாது, எண்ணெய் மிதமான தீயில் இருக்கணும். ஃபாஸ்ட்டாக தீ இருந்ததுன்னா இது நம்ம இது போட்ட உடனே அது மேலெல்லாம் கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஆனால் இந்தமாதிரி உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம கத்தியில் இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இதுவே பொரிஞ்சு வெந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது மேலே வந்துடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே கரெக்டான பதத்துக்கு வந்தோடனே, கலர் கொஞ்சம் வந்த உடனே நம்ம திருப்பி விட்டுடலாம்.
வெல்லம் போடுறதுனால ஒரு சைடு அது மாதிரி இருந்தால் கூட திருப்பி விட்டோம்னா அது மாதிரி 2 சைடும் ஒரே மாதிரி கலர் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி லேசான தீயில் வச்சு இந்த மாதிரி கலர் வந்த உடனே செவந்த உடனே நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. நம்ம இருக்கிறதையும் நம்ம இதேமாரி போட்டுடலாம். அஞ்சு போட்டேன் ஃபஸ்ட்டு, 5 ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வச்சுட்டு இருக்கிறதையும் போட்டுருவோம். போட்டுருவோம். இதோட பெரிய சைஸ் போட்டால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். பாருங்கள், இது சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பொரித்து எடுத்துட்டோம். இது வந்து அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. பார்க்குறதுக்கு நல்லா மேலே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, மேலேயே ஸ்கிரிப்பியாக இருக்குது. உள்ளே பாருங்கள், பிச்சு பார்ப்போம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அருமையான டீ கடை கஜெட்டாக ரெடி ஆகிடுச்சு. டீ கடையில் மைதா மாவில் செய்வாங்க, நான் வீட்டில் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையான கெஜெட்டா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.